பல நூற்றாண்டுகளாக நீர்மட்டம் குறையாத ஒரு மர்ம குளம். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பிரபல விஞ்ஞானிகளால் கூட இன்று வரை தீர்க்க முடியாத விசித்திரமான புதிர்களை இந்த குளம் தன்னுள் மறைத்து வைத்துள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். பழங்கால கலாச்சாரத்துடன் தொடர்புடைய ஆயிரக்கணக்கான மத இடங்கள் இன்றும் இந்தியாவில் உள்ளன. அவற்றில் பல 100 ஆண்டுகள் பழமையானவை. இங்குள்ள பல இடங்கள் தனக்குள் பல மர்மங்களை மறைத்து வைத்துள்ளது. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் பீம்குண்டில் உள்ள ஒரு மர்மமான குளம். பீம்குண்ட் இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தின் சத்தர்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பிரபல விஞ்ஞானிகளால் கூட இன்று வரை தீர்க்க முடியாத விசித்திரமான புதிர்களை இந்த குளம் தன்னுள் மறைத்து வைத்துள்ளது. இந்த குளத்தின் மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அதன் நீர்மட்டம் இதுவரை குறையவே இல்லையா. இந்த குளத்தை காலி செய்ய ஆராய்ச்சியாளர்கள் பல ஆண்டுகளாக முயற்சி செய்தும் அதில் வெற்றி பெறவில்லை. அதன் நீர்மட்டம் ஒரு அங்குலம் கூட குறையாது. மேலும் இன்று வரை இந்த குளத்தின் ஆழத்தை கூட விஞ்ஞானிகளால் கணிக்க முடியவில்லை. அதன் ஆழத்தை அறிய டிஸ்கவரி சேனலுடன் தொடர்புடைய விஞ்ஞானிகளும் தங்கள் டைவிங் குழுவுடன் வந்தார்கள். இந்த குளத்தின் ஆழத்தை ஆராய்வதற்காக பல நீர்மூழ்கி வீரர்கள் கீழே இறக்கப்பட்டார்கள். தண்ணீரில் பல மீட்டர் ஆழம் சென்ற பிறகும் இந்த குளத்தின் மேற்பரப்பை அவர்களால் பார்க்க முடியவில்லை. இந்த குளம் எவ்வளவு ஆழமானது என்பது இன்று வரை தெரியவில்லை. இந்த பீம்குண்ட் குளம் அதன் மர்மமான காரணங்களால் தொடர்ந்து மக்களை ஈர்க்கும் மையமாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த மர்மமான குளம் எப்போது எப்படி கட்டப்பட்டது என்பது பற்றிய அறிவியல் பூர்வமான உறுதியான தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. மேலும் இந்த குளம் இந்தியாவில் ஏதேனும் இயற்கை பேரிடர் வருவதற்கான அறிகுறியை காட்டும் என்று கூறுகின்றார்கள். அதாவது இயற்கை சீற்றம் ஏற்படும் முன்பு இந்த குளத்தின் நீர்மட்டம் உயரும் என்று கூறுகின்றார்கள். 2004ஆம் ஆண்டு சுனாமியின் போது இந்த குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்தது என்று கூறுகின்றார்கள். மேலும் இந்த குளத்துடன் தொடர்புடைய மற்றொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அதில் மூழ்கியவரின் சடலம் கிடைக்கவில்லை. பொதுவாக ஒருவர் தண்ணீரில் மூழ்கினால் சிறிது நேரம் கழித்து அந்த உடல் நீரின் மேற்பரப்பில் மிதக்க தொடங்குகிறது. ஆனால் இந்த குளத்தில் மூழ்கியவரின் உடல் இன்று வரை வெளியே வரவில்லை. இருப்பினும் அதன் கட்டுமானத்துடன் தொடர்புடைய பல புராண கதைகள் உள்ளன. இந்த புராணங்களில் மிகவும் பிரபலமானது மகாபாரத காலத்தைச் சேர்ந்த ஒரு கதை. மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் வனவாசம் செய்த காலத்தில் இது கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் வனவாசத்தின் போது இந்த பகுதியை கடந்து செல்லும் போது திரௌபதிக்கு தாகம் ஏற்பட்டது என்றும் பின்னர் பீமன் தனது சூலாயுதத்தால் நிலத்தை தாக்கி அப்பகுதியின் பல அடுக்குகளை உடைத்து அவன் காரணமாக தண்ணீர் தெரிந்தது என்றும் அதன் மூலம் திரௌபதி குளத்தின் நீரை அடைய முடியும் என்றும் கூறுகின்றார்கள். பீமன் தனது சூலாயுதத்தால் நிலத்தின் அடுக்குகளை உடைத்து இந்த குளத்தை உருவாக்கியதால் இந்த குளத்திற்கு பீம்குண்ட் என்று பெயர் வைக்கப்பட்டதாக கூறுகின்றார்கள். இந்த பீம்குண்ட் என்ற இந்த குளம் மலையின் பாறைகளுக்கு இடையே அமைந்துள்ளது. அதன் வடிவம் ஒரு தந்திரம் போன்றது. அதே போல அந்த குளத்தில் உள்ள நீரானது மிகவும் தெளிவாக உள்ளது. இந்த குளத்தின் நீர் கங்கை நீரை போன்று தூய்மையானது என்றும் அது ஒருபோதும் கெட்டு போகாது என்பது இந்த குளத்தின் சிறப்பம்சம் என்று கூறுகின்றார்கள். இப்படி இந்த பீம்குண்ட் குளம் பல மர்மங்களை தன்னுள் மறைத்து வைத்துள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.